இதோ இது தாங்க காலையில் வச்சுக்கினேன் செம்மையா. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டு கரெக்டாக March 17. இங்கே இன்றைக்கி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு போர்ட்டர்லேயே. ஆர்டர் போடவே இல்லைன்ட்டு என்னான்னு பார்த்தா அதுக்கடுத்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி இது பண்ணால் நேற்று ஜேபிஎல் பிரதரோட ஐடியில் வந்து ஃபோனில் அவரோட ஐடியை லாகின் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஐடி வந்து இதில் ஆர்டர் போடாத மாரி இது பண்ணுது. அவர் லாகின் பண்ணால் எனக்கு ஆர்டர் போட மாட்றாங்க. அதுக்கடுத்தது இதில் ஆர்டரும் போட மாட்றானுங்க போர்ட்டலில். அதுக்கடுத்தது என்னன்னு யோசிச்சா தான் ஏதோ இஷ்யூ. அதுக்கடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இங்கே எதுவும் ஆர்டர் போடல நேற்று மாரி. சரி, இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, பாரிஸ் சைடு போயிடுவோம். ஏன்னா 80 ரூபா 30 ரூபா ஆர்டராக போட்டுனுங்கிறாங்க. 80 ரூபா 90 ரூபா ஆர்டராக போட்டுனுங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு அது எதுவுமே எடுக்காமல் பாரிஸுக்கு போயிடலான்ட்டு பார்த்துனுங்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:15. ஆர்டர் போடல. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்தூர் தான் ஃபஸ்ட் ஆர்டரு எடுத்துட்டேன். அதை தான் பிக்கப் பண்ண தான் போகிறேன். ஏன்னா ஆர்டரே போடல. சரி, அம்பத்தூருக்கு போனால் எதனா ஆர்டர் போடுவாங்கன்ட்டு ஒரு எண்ணத்தில் எடுத்துட்டேன். டபுள் ஆர்டர் முடிஞ்சா எடுத்துன்னு போகிறேன். அம்பத்தூருக்கு போட மாட்டாங்களே. செவ்வாய்க்கிழமைங்க கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்னைக்கெலாம் ஓட்டணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க செத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கோயில் இது இருக்கும். அதுக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே இங்கே கொஞ்சம் இந்த கோயில் இது மாரிலாம் நடத்துவாங்க. அதனால் ஓட்ட முடியாது இதுக்குள்ளே. நானும் நின்று பார்த்தேங்க என்ன ஆர்டர் போடுவாங்களா, வேறு என்ன ஆர்டரு 96 ரூபா அப்படி தான் போட்டுனுக்குறாங்க. சரி, அம்பத்தூருக்கு போயிடலாம். அங்கேருந்து எதனா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. அப்படி போட மாட்டாங்க, நினச்சதெல்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு எதுக்கு போட்டுரு அப்படின்ட்டு. ஏட்டாண்ணா நான் வண்டியே உள்ளண்ணா இப்போ. என்னையா வேறுண்ணா 800 ரூபா ஆர்டர் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டேன். 800 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க. எங்கன்னே தெரிலங்க. சே, அது எடுத்தா யாரோ எடுத்துட்டேன்ட்டு வந்துச்சு. எடுத்தேன்னா எடுத்துகிற மாரி காட்டிச்சு. ஆனால் எடுத்தோடனே யாரோ எடுத்துகிட்ட மாரி வந்துச்சு. மனசே உடஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் வாங்க. சரிங்க, போகிறதில்ல என்ன இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இதுவே லேட் ஆகிடுச்சு. இது ஒரு 12 மணிக்கு தான் கொடுப்பேன்னு போட்டுக்குது. அதுக்கடுத்தது ஒரு ஆர்டரும் இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிக்கிற அளவுக்கு முடிப்போம். இல்லைன்னா அம்மாக்கிட்ட சொல்கிறோம் இன்றைக்கி லேட் ஆகுமா அப்படின்ட்டு. சரிங்க, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா? ஐனம்பாக்கம் போட்டாங்க 190. ஐனம்பாக்கம் எங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. நான் ஒரு வேகத்தில் எடுத்துருவேன். அங்கே இந்த ஆர்டரும் கன்ஃபார்ம் தானா? போய்ட்டு லொக்கேஷன் போய்ட்டு அவர் ஒரு நம்பர் அனுப்பி விட்றாராம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவர் பொருள் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன்றாரு. இதெல்லாம் மாடா பொதுவாக
சரிங்க. ஏதோ இது வந்து கொஞ்சம் நம்ம லேட்டாக ஆரம்பிச்சதுக்கான இதுவை கொஞ்சம் குறைக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. பெரிய ஆர்டர் எடுத்துருக்கலாம், வேணாம். இது இருக்கிறது எடுத்துன்னு போவோம். அங்கே போய்ட்டு எதனா பெரிய ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். இது ஒரு 150 ரூபா வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான். ஏன்னா பார்சலும் பெரிய பார்சல் இல்லை நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது அனுப்பிச்சிட்டாரு அவர் நம்பரு. நம்ம அங்கே போய்ட்டு கால் பண்ணி கேட்டுப்போம். போகிற வழி தான். ஐனம்பாக்கம், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, ரெண்டுமே பக்கம் பக்கம்தான். அவ்வளோதாங்க, எடுத்துட்டாங்க. இதுதாங்க. நீங்கள் அட்ரஸ் நான் உங்களை தப்பு சொல்ல மேம். ஒன்று போட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கிறேன்ப்பா, ஏன்னா ரெகுலராக நீங்கள் தான் இப்படிக்கா தான் வந்தேன். இப்படிக்கா வந்து அப்படி உள்ளே போயிட்டேன். இல்லை, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நின்று வெளியாவது நிற்கணும். நான் அப்போ உங்களை கிராஸ் பண்ணி தான் நான் போனேன். நான் யாரை கூட சொல்கிறதுன்னு தெரில, என்னதான் குறை சொல்லணும். சரிங்க, இந்த ஆர்டர் குத்து முடிச்சிட்டேன். இதுமாதிரி பேச்சு வளர்த்துன்னு வச்சுங்களேன், அது லாஸ்ட்டில் நம்மளை தான் ட்ரைன் பண்ணும். அவங்க அழகாக அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க, நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. சரிங்க, இந்த ஆர்டர் குத்து முடிச்சாச்சு. அவ்வளோங்க, ரெண்டாவது ஆர்டர் டாப் லொகேஷன். இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோங்க. ஏங்க கரெக்டாக இப்படி வந்து நின்று திருவற்றூருக்கு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோவில் பார்சலு. சரி தூக்கிட்டேன். லைட்டாக கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் போயிட்டு கொஞ்சம் மந்தாரமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மந்தாரணி கால் பண்ணி பார்க்கலாமா? இங்கே தான் போட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க. அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். 248 ரூபா திருவற்றூர். இந்த அண்ணன் போட்டது தான் ஓட்டுறாரு. 62 ரூபா. போங்கடா, அம்பத்தூர் ஆர்டர் போடுறேன். இப்போ ஒரு திருவற்றூர் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். செஞ்சு லக்ஷ்மிபுரம் குத்துட்டு தான் இந்த பக்கம் போவோம். நான் போகிற வழியில் தாங்க, இதுவும் ஹோட்டலில் தான். சும்மா போகக்கூடாது, வாங்க. ஏதோ ஒன்று 100 ரூபா கிடைக்குதா, டைமுக்கு கரெக்டாக இருக்கும். லக்ஷ்மிபுரம். ஹலோ அண்ணா, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. இங்கே இதுதாங்க எத்தாச்சு, லக்ஷ்மிபுரம். போய்ட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவ்வளோதாங்க, 4வது ஆர்டர் எத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபுரம் குத்துட்டு திருவற்றூர் போகிறாங்க. சரிங்களா, இங்கே தானே வந்து குத்துட்டு போகணும். அதை இங்கேயா வேறு இடம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போட்டுக்கிறாங்கண்ணா. பேமெண்ட் யார், நீங்களா? 104. அவ்வளோங்க, இந்த ஆர்டர் குத்தாச்சு. ஆர்டர் குத்தாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ஒரு 17 கிலோமீட்டர் 30 நிமிஷம் காட்டுறது. ஒரு 240 இந்த ஆர்டரு. 800 டோல்கிட்ட வந்துட்டோங்க. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வெறும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ஆச்சிச்சிங்க. இப்போ போர்ட்டரில் வரும்போது 144 ரூபா சோளம் வரும். நான் வேறு எந்த ஆர்டரும் அடிக்கலை. இங்கெல்லாம் கொஞ்சம் போட்டால் ஒரு லாங் ஆர்டராக போடுவாங்க. அதுமாரி தான் விழணும்னு காத்துனுங்க. ஒரு 1000 ரூபா ஆர்டர்லாம் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. இன்னும் இது ட்ராப்பு வந்து 8.5 கிலோமீட்டர் இருக்குது. இருந்தாலும் சும்மா ஒரு இது காசு எடுத்துட்டாது நான் அது போய் குத்துட்டு திருப்பி இப்படியே வருவாங்க. ஏங்க இப்போ ஒரு ஆர்டரு எடுத்துக்கிறேங்க போர்ட்டரில் வானகரத்துக்கு. ஆனால் இந்த ட்ராப்பு ஒரு 1.9 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும் போதே எடுத்துட்டாத. அதை எடுத்து பேசிட்டேன். ஆனால் கன்ஃபார்ம் தானே ஆர்டரு வர சொல்லிட்டாங்க. ஆனால் இது வேறு ஒன்றும் கொடுக்கல. இதை குத்துட்டு தான் அதை போய்ட்டு எடுக்கணும். பார்க்கலாம், அதை வச்சுப்பாங்களா இல்லை கேன்சல் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். வாங்க. இல்லை ஓடிபி பேமெண்ட் யார்? ஓடிபி அவங்களா?
ஓடிபி வேணாம், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா குத்துட்டேன், பேமெண்ட் அவர்கிட்ட தான் பேசணும். ஆ எவ்வளோ? நான் அது கொடுத்தாச்சுண்ணா, அது கொடுத்தாச்சு. பே அவங்க பண்ணல, உங்களை தான் கேட்டாங்க ஓடிபி, நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிறேன். 6382 ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க இங்கே. இன்னும் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. என்ன பண்ணுறது, எடுத்துட்டோங்க. இங்கே பாருங்க, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா? நல்லாவும் இருக்குது இடம். போகிற வழில சாப்பிட்லான்னு நினச்சேன். டப்புன்னு இங்கேயே நிம்மதியாக சாப்பிட்டு உக்காந்துட்டு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே போனால் கூட ஏதோ போகிற வழியில் இருந்தால் கூட ஏதோ தலைவலியாக இருக்கும். இது பார்க்கும் போது நிம்மதியாக இருக்குது ஏரியாவை. அப்போ என்ன பண்ணுறது, இந்த இடத்துலையே சாப்பிட வேண்டியதான். அங்காடி முதல் குறுக்கு சாலை சூப்பராக இருக்குது, காலியாக இருக்குதா. எங்கேயாவது நின்று சாப்பிட்டே போயிடலாங்க. இதோ இது தாங்க. இது தாங்க காலையில் வச்சுக்கினேன் செம்மையாக. இதோட 2 வாட்டி வச்சுக்கிட்டேன். சரிங்க, சாப்பிட்டு முச்சாச்சு. 3:04 கொடுப்பேன்னு போட்டுருந்துச்சு. இப்போ 3:17, 10 நிமிஷத்தில் சாப்பிட்டேன். கிளம்பலாம். 23 கிலோமீட்டருங்க இங்கேருந்து, 43 நிமிஷம். பார்த்துக்கலாம். பில்டிங் ஆமாம் பார்த்துட்டேன். கேட்டு ஆமாம் ஃப்ரண்ட்டிலே குத்துடலாம். அப்படியா? சாப்பாடு சாப்பிட்டது இன்னுமே மந்தமாக இருக்குதுங்க. சிக்னல் போட்டாங்க, இருங்க. சிக்னல் தாண்டனே கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் பங்க் வந்துடும். ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். சரிங்களா? அன்றைக்கி 800 போட்டு தான் இன்னும் ஓடி நின்றுச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் இது. எப்படியோ காலி ஆகிடும். இதில் நடுவில் சனி ஞாயிறு லீவ் வந்துச்சா, அதில் கொஞ்சம் ஓட்டியிருந்தேன். அதில் போயிட்டுருக்கோம். நான் 150ண்ணா. அதான் பெட்ரோலும் போட்டாச்சு. பெட்ரோல் ரேட்டு குறையுதுன்ற மாரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு தெரில. அங்கே தான் நினைக்கிறேன். எல்ஜி எங்கேயோ போட்டாங்க. ட்ரிப்ளிகன்னு போட்டாங்க. பார்சல் போட்டாங்க ட்ரிப்ளிகன்னு. கிட்டக்காரா எடுத்துருக்கலாமாடா. ஏங்க டைம் 4:45 ஆகுதுங்க. அந்த ஆர்டரை குத்தணுமே ட்ரிப்ளிகானுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை நான் கவனிக்காமல் சரி அந்த ஆர்டரை கொடுக்கணும் எண்ணத்துலேயே அதை பார்க்காம விட்டாங்க பார்சலு. அது எடுத்துருந்தேன்னா இன்றைக்கி முடிஞ்சிட்ருக்கோம். கூட பார்க்க போகிறாங்க. 260 ரூபா. அந்த ஆர்டர் எடுத்துருந்தோன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்கோங்க. இன்றைக்கி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் சரி இதுக்கு மேலே நின்னேன்னா என்னால் அந்த பக்கம் போக முடியாது. பூந்தமல்லி 200 போடுறானுங்க. பொறுமையாக போட்டுன்னு போகிறேன். என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா எடுக்கிறேன். சரிங்களா? இல்லைன்னா வீட்டாண்ட போய்ட்டு முடிக்கிறேன். நீங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் கொஞ்சம் தப்பு. 11 மணின்னா நான் 10 மணிக்கு தான் வந்தேன். 11 மணிக்கு 200 ஆர்டர் முன்னாடியே போட்டாங்க மடிப்பாக்கம் அப்படின்ட்டு. நான் அதை எடுக்கலை. அதை எடுக்காமல் விட்டுட்டு இப்போது அதுக்கடுத்தது ஒரு 175 ரூபா ஆர்டர் எடுத்துன்னு போனேன். அந்த ஆர்டரை அப்போ போடும் போதே எடுத்துன்னு போயிருந்தேன்னா பக்காவாக முடிச்சுட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. டைம் ஆயிடுச்சாண்ணா, மணி 5:10. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் போட்டாங்க, பஷாக்கம்.
ஆனால் நான் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் போட்டாங்க. ஆனால் ஆர்டர் ரேட்டு கம்மி தான். எப்படியோ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது தான். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோவில், ஆனால் அதை எடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன் தூக்கிட்டு இருப்பேன். நான் தான் எடுக்கல. சரி வேணாம் போகலாம் இதுவே போதும். ஏன்னா இது ஒரு 5:34 கொடுப்பேன். எங்கள் அம்மா ஒரு 5:45 தான் வருவாங்க. கரெக்டாக இருக்கும். எடுத்துருந்தேன்னா விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க. பொசாக்கான்னு போட்டு இருந்துச்சிங்க. ஆனால் பொசாக்கா இல்லைங்க, தாசப்பிரகாஷ் தான் கடைசி ஆர்டரு. தாண்டி தான் சிக்னலில் தாண்டி தான் நினைக்கிறேன். பஜாஜி சர்வீஸ் தான் போட்டு இருந்துச்சு. இங்கே இருக்குது பஜாஜி இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் பஜாஜ். சரிங்க, இதில் குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, முடிச்சிக்கலாங்க. போர்ட்டரில் மொத்தமாக ஓட்டிக்கிறது பார்த்திங்கன்னா 771 ரூபாங்க. டிப்ஸு ஒரு 20 ரூபா இருக்கும். 21 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபா டிப்ஸு. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 421 ரூபாங்க. 421 ரூபா. இதுக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸ் இருக்கும். டோட்டல் பார்த்திங்கன்னா 1217 ரூபாங்க. எனக்கு அச்சீவ் பண்ணல தான் நினைக்கிறேன். இதில் 220 ரூபா பெட்ரோல் 150 ரூபாய்க்கு தான் போட்டேன் இன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி போட்ட பெட்ரோலு கொஞ்சம் இருந்ததுனால 150 ரூபாய்க்கு தான் போட்டேன். இருந்தாலும் நம்ம 220 ரூபாய் எப்போ போலே கழிச்சிக்கிட்டு -9 ரூபா இதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா எடுக்கலைங்க 1000 ரூபா எடுக்கிறதுக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். பார்க்கலாம், பரவாயில்ல. எப்படியோ எடுக்க முடியாதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் நம்மளுக்கு அந்த ஒரு இந்த ஆர்டர் போட்டாங்க, இந்த பொஷாக்கு ஆர்டர் போட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்.